ஹாய் வியூவர்ஸ், இம்முறை நான் ஒரு டிஃப்ரெண்டான பட் செய்வதற்கு சிம்பிளான புரோட்டீன் ரிச் புலாவ் செய்முறையை காணப்போகிறேன். அதை செய்து காட்டுபவர் அனுராதா கணேஷ். இந்த புரோட்டீன் ரிச் புலாவ் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் மிகவும் ஹெல்தியான ஒரு டிஷ். இது குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவார். பாருங்கள் அனுராதா செய்வதை நான் காணும். சீட்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அனுராதா. நான் இன்னைக்கு முளைக்கட்டின பச்சை பயிர் புலாவ் பண்ண போறேன். அதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இது முளைக்கட்டின பச்சை பயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது ஆனியன் கட் பண்ணது, இது டொமேட்டோ, கேரட் துருவி வச்சிருக்கேன். இது தண்ணி பதில் இப்போ தேங்காய் பால் சேர்த்து இது பண்ண போறோம். அப்ப காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகு தூளும். இப்போ வாங்க இப்போ டிஷ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். குக்கர்ல எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இதுல 2 பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்டார் இது போட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் கொஞ்சம் ரெட் கலர் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண டொமேட்டோ காரத்துக்காக 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதுல சேர்த்து ஆனியன் வதங்கிறதுக்காக உப்பு ஜஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட இந்த முளைக்கட்டின பயிரையும் இதுல சேர்த்து 2 நிமிஷம் வதங்கிச்சு. இந்த பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இந்த ரைஸையும் இதுல சேர்த்துட்டு தேங்காய் பால் 1க்கு 2 1 பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால். நீங்க தேங்காய் பால் வேண்டாம்னா நார்மல் வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ரைஸ் மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் சேர்த்து தேங்காய் பால் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ இதை சால்ட் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரே விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு தருங்க. புலாவ் ரெடி. பச்சை பயிர் புலாவ் ரெடி. வாங்க இதை பார்க்கலாம். இப்போ தந்துட்டு கார்னிஷிங்காக லைட்டா கொத்தமல்லியை தூவிட்டு கீ பிடிக்கும்னா நெய்யும் இதுல போட்டு சேர்த்துக்கலாம். ஹெல்தியான புலாவ் ரெடி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த புலாவை நீங்களும் செய்து பார்த்து உண்டு மகிழுங்கள். அடுத்த விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.